நடைபெறும். பட்டாபிஷேகம் நடைபெற்ற உடனே மதுரை மீனாட்சி அம்மன் அரசியாக மதுரை மாநகரத்தை ஆட்சி செய்வாங்க. திருவிழாவின் 9வது நாளான ஏப்ரல் 20ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு திக்விஜயம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 10வது நாளான ஏப்ரல் 21ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அம்மையப்பருக்கு திருக்கல்யாணம்னா சும்மாவா? ஊரே விழா கோலம் பூண்டிருக்கும். 33 தேவர்களும் பூத கணங்களும் மதுரைக்கு புறப்பாடாகி வந்துடுவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் ஓத, பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க, பக்தர்களின் வாழ்த்தொலி விண்ணை முட்ட மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:35 மணியிலிருந்து 8:59 மணி வரை நடைபெற உள்ளது. இப்போது தாலி சரடை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். மதுரையில் இருக்கவங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தை பார்த்துட்டு